Hi friends, welcome to Nidra the Ro channel. வீடே மணக்கிற மாதிரி நல்ல கமகமன்னு கருவாடு தொக்கு செய்யலாமா? இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஒரு வாரத்துக்கு இதோட டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போல நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோடவே 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கி வர வேண்டாம், பாதி அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இது பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட பெரிய பல்லாரியில் ஒரு பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாம் எடுத்துருக்கிற கருவாடோட அளவை பொறுத்து பல்லாரி கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாங்க. இப்போ பல்லாரி நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட பெரிய தக்காளியில் ஒரு தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்ததும் இது நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தீயை மீடியமாக வச்சுட்டு இதை எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பல்லாரி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அது மேலே இருக்கிற தோல் தனியாக கலண்டு வர மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட மசால் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாவை சேர்த்ததும் இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டால் போதும். இது நல்லா வதங்கி மசாலா நல்லா வாசனை வரும். வாசனை வந்ததும் இதோட புளி சேர்த்துக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்ததும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளியை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணுங்க. அப்போ தான் இந்த புளியோட பச்சை வாசனை போகும். இதை இப்போ மூடி போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. புளி நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இனி நம்ம இதோட கருவாடு சேர்த்துக்கலாங்க. கருவாடை முதல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு கருவாடை போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ண வரும். இப்போ நான் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த கருவாடை இப்போ இதோட சேர்த்துடலாம். கருவாடி எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கருவாடி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கருவாடோட லைட்டாக உப்பு இருக்கும், அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்பை சேர்த்ததும் இதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு இந்த கருவாடு நல்லா வெந்து வரணுங்க. 10 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக தொக்கு ரெடி ஆயிரும். இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.